இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பின்பகுதி, உன் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி யோசபாத் ராஜா சொல்கிறார். எப்போ சொல்கிறாருன்னா, அவர் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, இஸ்ரவேலின் குடிகளே கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறார். போருக்கு புறப்படும்போது எல்லாரும் அதிகாலமே எழுந்திருந்து புறப்பட்டுருக்காரு. இவர் நில்லுங்க, எல்லாரும் கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த மக்களை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி முதல்ல நீங்கள் ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறது தெரியுமா, பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பார்த்தீங்களா, போருக்கு புறப்படும் போது முதல்ல பாடகரை நிறுத்தான். யாராவது செய்வாங்களா? எந்த ராஜாவது இப்படி செய்வாங்களா? மற்றவங்க அப்படி செஞ்சால் மற்றவங்க சொல்லுவாங்க, இது என்னது, இவருக்கு என்னாச்சு? இவர் போருக்கு புறப்படும் போது ஆயுதம் அணிந்தவங்கள முன்னால் நிப்பாட்டாமல் துதி செய்கிறவங்கள முன்னால் நிப்பாட்டி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்படி ஒரு மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் யாருடைய இதையும் இவர் கேட்கல. அவர் கர்த்தருடைய ஆலோசனையின்படி என்ன செய்தார், பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் மனிதர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடவும் பாடகரை நிறுத்தினான். சரிங்களா, அப்படி அவர் பாடகர் நிறுத்தின உடனே அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய உடனே அங்கே என்ன ஆயிடுது அப்படின்னா, யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் கர்த்தர் எழும்பு பண்ணினா வெட்டுண்டு விழுந்தார்கள். எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை அவங்களே ஒருவர் அழித்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். யார் நம்பினாங்க? உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பும்போது நிலைப்பட முடியும், நிலையாக இருக்க முடியும். கர்த்தரை நம்பும்போது அவர் நமக்கு செய்யப்போகிற நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தும் போது, துதிக்கும் போது, எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். நம்மை பாதுகாத்து அவரோடு நம்மை சேர்த்து கொள்ள அவர் வல்லவர், வெற்றி தர வல்லவர். யோசபாத்துக்கு அப்படி செய்தார், அதே மாதிரி நமக்கும் செய்ய வல்லவர். அந்த கர்த்தரை நாம் துதிக்கும் போது காரியங்கள் வெற்றியாக முடிகிறது.